லாக்டவுன்ல முதல்ல கடுப்பா இருந்துச்சு. வெளிய செல்ல முடியாம. அப்போது என் பக்கத்து வீட்ல 2 மாசத்துக்கு முன்னால ஒரு குடும்ப வாடகைக்கு வந்தாங்க. அவங்களோட நான் அதிகம் பேசினதில்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைம்ல அவங்க கூட நல்லா பேசினேன். அவங்க போர் அடிக்கும் போதுன்னு எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அந்த ஆன்ட்டி கூலி வேலைக்கு போறாங்க. அவங்க கணவரு டிரைவரு. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறா. அவ பேரு லட்சுமி. அவளிடம் போன் கிடையாது. அவ படிக்கும் போதே காதல் செஞ்சு வீட்ல மாட்டிக்கிட்டா. அதனால அவளுக்கு போன் தரது கிடையாது. வேலை இருக்குன்னு சொல்லி அவளுடைய தந்தையின் போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருந்தேன். அவ வேலை விஷயமா பார்க்கணும்னு வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவா. அவ எங்க வீட்டுக்கு வருவா. அவ ஒரு வாயாடி, ஜாலி டைப்பு பெண்ணு. என்னிடம் அவ ஜாலியா பேசுவா. நான் அவகிட்ட இயல்பாதான் நடந்துக்குவேன். கொஞ்ச நாள்ல நண்பர்களும் ஆனோம். லாக்டவுன் தளர்வுகள் வந்துச்சு. அம்மா அப்பா வேலைக்கு செல்ல நான் தனியா இருந்தேன். அவளும் என் வீட்ல தான் இருப்பா. அவளும் என்ன அண்ணான்னு தான் சொல்லுவா. ஒரு நாள் நான் என் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவ ஹால்ல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் செஞ்சா. ஹாய்னு அனுப்புனா. நான், ஹே, எதுக்கு இங்க இருந்துட்டு மெசேஜ் பண்ற? அவ உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நான், சொல்லு. அவ உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நான், நீ சொல்றது எனக்கு புரியல. அதுக்கு அவ என் அருகில வந்து என் கைய புடிச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா. என் கைய புடிச்சுக்கிட்டா. அந்த சமயம் பக்கத்துல குடியிருக்கிற குழந்தைங்க விளையாட வரவும் நான் அவளை தள்ளிட்டேன். நான், இது சரி வராது. அவளுக்கு எனக்கு வயசு வித்தியாசம். வீட்ல தெரிஞ்சா சண்டை வரும். அப்படியெல்லாம் சொல்லி மறுத்துட்டேன். இதுவே வேற ஊர்னா இருந்தா கூடி பரவாயில்ல. பக்கத்து வீடு வேற. பிரச்சனை வேண்டான்னு தான் அப்படி சொன்னேன். நான் நல்லவன்லாம் இல்லதான். பட் எங்க ஏரியால என் மேலையும் என் பெத்தவங்க மேலையும் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. ஆகவே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் முதைய விட க்ளோஸா இருந்தா. எப்பவும் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனா நடிக்க முடியும்? பிறகு அவ எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கண் கலங்கிட்டா. நான் தவறு செஞ்சிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவ வந்து, இத்தனை நாளா உன் கூட நான் விளையாட்டாதான் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போனா. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த நாள் வீட்ல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் எப்போதும் போல தனியாதான் இருந்தேன். இன்னைக்கு அவ வரமாட்டான்னு இருந்தேன். ஆனா அவ வந்தா. நான் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு அவளை பார்த்தேன். அவளும் சாரின்னு சொல்லி என் அருகில வந்தா. அவ அம்மா அழைச்சாங்கன்னு போயிட்டா. அந்த நாள் முழுசும் மறுபடியும் அவ வரவே இல்லை. அவ அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தா. வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அடிக்கடி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்படியே 1 மாசம் போச்சு. வேற எதுக்கு அவ வழி விடல. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாகத்துல சொல்றேன்.